முருகா. லாபம் 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 2. கண்ணும் போகுதே, அது என்ன சாஸ்திரம்? யோ கணக்கு, ஏன் கண்ணு போனா பின்னாடியே உம்மா கண்ணு வருதே, அது என்ன சாஸ்திரம்? தம்பி, ஒருத்தரும் அறியாம பாக்குறத ஊரும் உறவும் அறியா பார்த்துப்படுறது. எப்ப வச்சுக்கலாம் முகூர்த்தம்? யோ, நம்ம லட்சுமி இருக்கே, சின்ன பண்ணையார் பொண்ணு, அத நினைச்சாலே நெஞ்சுக்குள்ள கிளுகிளுங்குதே. என்னையா? அதான் காமாலை நோய். காமால நோயா? ஆமா தம்பி, கல்யாண மாலை நோய். அதுதான் உங்களை பித்து பிடிக்க வச்சிருக்கு. யோ, அந்த நோய் என்ன பிடிச்சு ஆட்டுதுங்கிறத அவளுக்கு எப்படியாவது தெரிவிக்கணுமேயா. தம்பி, ஏதாச்சும் காதல் கடிதாசி எழுதி என்கிட்ட கொடுத்து லட்சுமி கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லாதீங்க. உங்களுக்கு அது மேல இருக்குது ஆசை, ஆனா அவங்க அப்பாவுக்கு இருக்குது அருவா மாதிரி மீசை. விவரம் தெரிஞ்சது என் வெலா எலும்பு எடுத்து சூப்பு வச்சிருவாரு. சூப்பு. அப்பாவும் லட்சுமியோட அப்பாவும் வராங்க. என்ன முத்த தம்பி, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே களத்து மேட்டுக்கு வந்து கணக்கு வழக்கு பார்க்க ஆரம்பிச்சாச்சு போல் இருக்கு. கணக்கு சரியா இருந்தா வழக்கே வருது மாமா. சின்ன பண்ண, ஆண்டவன் எனக்கு 2 மகன்களை கொடுத்திருக்கான். பெரியவனை ஏறு பிடிக்க வச்ச, சின்னவனை ஏட்ட படிக்க வச்ச. எப்படி பெரிய பண்ண, உங்களுக்கு பொதுக்கு பொதுக்குன்னு கோபம் வருமே தவிர எதை செஞ்சாலும் நீங்க செம்மையாத்தானே செய்விய. ஆமா தம்பி, கண்ணனுக்கு இப்ப லீவு விட்டுருப்பாங்களே. கண்ணன் 2 நாள்ல வர்றான் மாமா. மதுரையில இருந்து காகிதம் வந்திருக்கு. மெட்ராஸ்ல படிக்கிற எம்மாவ லீலா கூட இந்த வாரம் வர்றதாக எழுதி இருக்கிறா. ஏமாமா, அது இங்கிலீஷ்ல எழுதி இருக்கும், உங்களுக்கு எப்படி புரியும்? அதானே தம்பி, ஒன்னும் புரியாட்டாலும் ஒண்ணு புரியும் இல்ல. என்னது? அதான் இங்கிலீஷ் பீஸ்ன்னு. இங்கிலீஷ் பீஸா? இது எனக்கு புரியல. அப்பா, வித்தா 10 ரூபா கிடைக்கும். ஏண்டா ராமு, இன்னும் படிக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஓஹோ, செப்டம்பருக்கா? நல்ல ஃபவுண்டேஷன். ஏண்டா கண்ணா, பிஏ முடிச்சிட்டு பண்ணக்காட்டுக்கு போற, அடுத்த வருஷம் எம்ஏ படிக்க மதுரைக்கு வர போறியா, இல்ல மெடிக்கல் மெட்ராஸ் போறியா? கண்ணனுக்கு இனிமே படிப்புல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுப்பா, பாட்டுல தான். ஆமாடா கண்ணா, நேத்து காலேஜ் ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிரமாதமா பாடிட்டார். இருடா, அவன் பாடுனானே ரசிச்சீங்க. நான் பாடுறேன் கேளுங்க, ஒரு பாட்டு பாபில இருந்து. ஹம் தும் இக் கம்ரே நே பந்து ஹோ தரராரா. முருகா, டேய், நீ பாபி பாட்டு பாடுன, உன்னை தேடிட்டு டோபி வருவான். நிறுத்துறா, பாட்டுல பேர் புலியா நீ? நான் ஒரு கேள்வி கேட்கற பதில் சொல்லு பாப்போம். கேள. ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாஸ் கிராஃபன் போட்டிக்கு முன்னாடி ஒரு நாயோட படம் இருக்கு. அந்த நாய் ஆனா பெண்ணா? சொல்லு பாப்போம். முண்டம். அது முண்டாலடா, ஆனா பொண்ணான்னு கேட்டேன். நீ கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்குடா, அது ஆண் நாய் தான். எப்படா கண்டுபிடிச்ச? இது ஒரு முண்டம். எப்படி? டேய், ஆண் நாயா இருக்கிறதுனாலதான் இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். பெண் நாயா இருந்தா ஹர் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ல போட்டிருப்பான். வெரி குட், வெரி குட். இந்தாப்புல லட்சுமி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னையா, என்ன விஷயம்? என் தங்கச்சிட்ட நீ தகராறு பண்ணியாம? தகராறு என்னையா பண்ண? உன் தங்கச்சி பக்கத்து கல்ல துணி துவைச்சிட்டு இருந்துச்சு, என் மேல தண்ணி தெளிச்சுது. ஏமா, கொஞ்சம் பார்த்து துவைக்க கூடாதான்னு கேட்டேன். எதுக்காக துவைக்கணும்? இது உங்க அப்பா வீட்டு ஆறா? இதே தாயா உன் தங்கச்சி கேட்டுச்சு. அனாவசியமா என் அப்பன் பேரை இழுத்தனால நானும் நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டேன். என் அண்ணன் கிட்ட சொல்ல சொல்லிச்சு. சொல்ல, எனக்கு என்ன பயமா? என்ன துணிச்சல் இருந்தா அந்த வார்த்தையை நீ சொல்லி இருப்ப. இந்த பண்ண காட்டுல என் பேரை சொன்னா அழுத பிள்ளை வாய் மூடும். நீ பேசிட்ட, பொம்பளை காட்டி உன்னை விட்ட. இல்லாட்டி யோ, இல்லன்னா என்னையா பண்ணுவேன்? நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குற? தாலி கட்டின புருஷனா இல்ல தகாத முறையில சம்பந்தம் வச்சிருக்கிறவனா? என்ன சொன்னேன்? இந்தாங்க. என்ன லட்சுமி, தாலி கட்ட புருஷனார் கேட்டானே, இப்ப எப்படி? அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. தப்பு இல்லையா? ஆமா, ஆனா அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னானே, அதுதான் தகாத பேச்சு. அதுக்கு தான் வாங்கி கட்டிக்கிட்டானே. ஆமா, உங்க வீட்டுல கேணி இல்ல, இங்க குளிக்க வந்திருக்கேன். ஆத்துல புது வெள்ளம் போகுதுன்னு தெரியல. ஆசை இருந்துச்சு, குளிக்க வந்தேன். ஆத்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாலும் கரையறலாம்,
ஆசை வெள்ளத்துல மாட்டிக்கிட்டா கரையேறவே முடியாது. ஏன் முடியாது? கை கொடுக்க யாராச்சும் இருந்தா கண்டிப்பா கரையேறலாம். அந்த ஆளு அக்கறையில இருந்தா? அக்கறை இருந்தா இக்கரைக்கு வந்து காப்பாத்துறாரு. காப்பாத்தினதுக்கு கூலி கேட்டா கொடுத்துட்டு போறது. லட்சுமி, அந்த புரட்டு போயிட்டு நான் உன்னை காப்பாத்தினேனே, நான் கூலி கேட்டா கொடுப்பியா? என்ன வேணும் கேளுங்க. எனக்கு இப்ப ஒண்ணு வேணா, நான் கேட்டா நீ கொடுப்பேன்னு சொன்ன பாரு, அதுவே எனக்கு போதும். அடே, தம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பானே. அண்ணே, தம்பி பெட்டியை குடுறா. வேண்டாண்ணே. பரவாயில்ல குடுறா. வா. அம்மாலாம் எப்படி இருக்காங்கண்ணே? நல்லா இருக்காங்கடா. நீ ஏன்டா தம்பி இப்படி அழைச்சு போயிட்ட? என்னென்ன நீங்க, நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேக்குறீங்க. தம்பி, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தா கூட நம்ம கண்ணுக்கு அப்படித்தாண்டா தெரியும். அப்படி வளர்ந்துட்டோம். என்ன அது நம்ம லட்சுமி தானே? பின்ன வேற யாரு? ஏன்னா இப்படி வெக்கப்படுது? அது நான் வரல அண்ணே. லட்சுமி ரொம்ப லட்சணமா வளர்ந்துட்டா. காலேஜ் எல்லாம் எப்படி இருக்கு? சொல்ல மறந்துட்டான் பாத்தீங்களா அண்ணே? எங்க காலேஜ் மியூசிக் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் எனக்கு தான். அப்படியா? ஆமாண்ணே. வா, அம்மாட்ட சொல்லலாம். ஏண்டா யா கண்ணா, காலேஜ்ல படிக்க போய் இப்படி கருத்துட்டியா? அப்பா, கண்ணன் படிப்புல மட்டும் இல்ல, பாட்டுலயும் ஃபர்ஸ்ட். போட்டியில கலந்துகிட்டு பரிசு வாங்கியிருக்கான். பாட்டு இருக்கட்டும், பரீட்சை எப்படி இருக்கிற? அத்தையம்மா, அத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கண்ணன் தம்பி இருக்குதுங்களே, பரீட்சை எழுதும் போது எப்பவுமே புத்திசாலி பையன் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு தான் பரீட்சை எழுதும். எனக்கு தெரியாதுங்களா? யோ கணக்கு, என் கதை இருக்கட்டும். மகன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தானே, அவன் கதை என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? பரீட்சை எழுதும் போது காபி அடிச்சான், இப்ப பக்கத்து கடையில டீ அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல ஏன் தம்பியை சொல்லி தம்பி, இட்லியை கண்ட உடனே இட்லரை கண்டு பயந்த மாதிரி ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு 9 இட்லியை குடிச்சு உள்ள தள்ளுவாங்களா? இப்ப என்ன பாருங்க, சொத்துல பாதி சோத்த தின்னே தீர்த்திருக்கேனப்பா. நான் அப்படி இல்ல மாமா. இட்லியா இருந்தாலும் சரி, தோசையா இருந்தாலும் சரி, 2க்கு மேல எப்பவும் வேண்டாம். சரி விடு. அம்மா லட்சுமி, காஃபி கொண்டாமா. கண்ணனுக்கும் கொடுமா. இட்லி எப்படிங்க இருந்துச்சு? மல்லிகைப்பூ மாதிரி இருந்துச்சு. எப்பவும் மங்களம் தான் தம்பி இட்லி சுடும். இன்னைக்கு நீ வர போறன்னு லட்சுமியே இட்லி சுட்டுச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா கூட 2 இட்லி சேர்த்து சாப்பிட்டுருப்பேன். தம்பி, பேச மாறப்படாது. 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம்னா எப்போதும் வேண்டாம். அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார், நான் போயிட்டு வரேன் மாமா. நல்லது தம்பி. வரல. வருஷா வருஷம் இந்த மாரியம்மன் கோயில் திருவிழாவுல பாட்டு கச்சேரி வைப்போம்ல, இந்த வருஷம் யார வச்சுக்கலாம்? யார வச்சுக்கலாம்? பார்த்து சொல்லியா. கையில பணம் இல்ல, நான் சின்ன பண்ண கையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். யோ, இந்த வையம்பட்டி வனஜாவோட கச்சேரி வச்சுக்கிட்டா என்ன? ஒத்து வராதுங்களே. பாட்டு கச்சேரிக்கு எதுக்கே ஒத்து? நமக்கு ஒத்து வராதுங்க. வையம்பட்டி வனஜாவை நாம வச்சுக்க முடியாது. எதுக்கு? அவளை இப்ப புளியம்பட்டி ஜமீன்தாரு கட்டிட்டாரு. விட்டுக்கு தள்ளியா கருதியா. சின்னதா சிக்கனமா ஒரு ரெக்கார்ட் டான்ஸ் விட்டுருவாங்களே. சின்னதா சிக்கனமா ரெக்கார்ட் டான்ஸ். அறிவு கட்ட முண்டா முண்டா. கையா, கோயில் திருவிழாவுல ரெக்கார்ட் டான்ஸா? ஏதோ சத்தியவான் சாவித்திரி கதை, கோவலன் கண்ணகி கதை புண்ணியமாவது கிடைக்கும். ஐய, நான் சொல்ற பொண்ணு இருக்குங்களே ரீட்டா, அது ரெக்கார்ட் டான்ஸ்லயே கண்ணகி கதை தாங்க ஆடும். நல்ல ஐடியாயா. இன்னும் நிறைய கொடுப்பேனுங்க. நானும் என்ன கணக்கப்புல கதகளி ஆடிக்கிட்டு இருக்காப்ல இருக்கு? வாங்க பிள்ளை வாங்க. வர்ற மாரியம்மன் திருவிழாவுல யாரு பாட்டு கச்சேரி வச்சுக்கலாம்னு இவங்கிட்ட தெரியாதனமா கேட்டுட்டேன். சரி, கண்ட மணிக்கு வளரா பெருசா உள்ள வருஷம் வழக்கம் போது நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவை உங்க கைங்கரியமா தான் நடந்து வந்துச்சு. இந்த வருஷமும் சமாளிச்சு விடுவோம். உங்களுக்கு என்ன சுலபமா சொல்லிட்டீங்க.
நான் என்னடான்னா பணம் பத்தாம உங்ககிட்ட கையை நீட்ட வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். நீட்னா என்ன புள்ள, நீங்க வேற நான் வேறயா? இல்லதான் இருந்தாலும் மயிர் ஊடா நட்பும் பொருள் ஊட கெடும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்களே. நான் உங்களை சிநேகிதன் நினைச்சா தானே அப்படி என் சொந்த புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? இப்ப சொல்றேன் கேளுங்க. மாரியம்ம மேல சத்தியமா என் மவ லட்சுமிய உங்க மருமகளாக்க முடிவுக்கு வந்துட்டேன். ஆமா, அப்படியா? மீனாட்சி, 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 இங்க வாயே. என்னங்க? சின்ன பண்ண அவர் மக லட்சுமிய நம்ம வீட்டு மருமகள் ஆக்குறாரு. முத்துவுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போடணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசைங்க. அண்ணே நீங்க சொல்லிட்டீங்க, இதுக்கு நம்ம முத்து ஒத்துக்கணுமே. முத்து தம்பி லட்சுமியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிக்குது. அது எனக்கு தானே தெரியும். அப்ப ரொம்ப தங்கமா போச்சு. முத்து தம்பி, முத்து தம்பி, உங்களுக்கு ஒரு தித்திக்கும் செய்தி தெரியுமா? என்ன? உங்களுக்கும் லட்சுமிக்கும் முடிச்சு போறதா ரெண்டு பெரியவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் லட்சுமிக்கு தெரியுமா? தெரியாதுங்களே. நானே சொல்லிடுறேன். போங்க நீங்க. கல்யாணத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. கல்யாணம் எப்ப ஆகுதோ அதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணுமே. யார் சம்மதிச்சாலும் சம்மதிக்காட்டாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நிஜமாவா லட்சுமி? இது என் வாழ்க்கை பிரச்சனை, விளையாட்டு இல்ல. லட்சுமி, ஆண்டவன் உன்னை படைக்கிறப்போ அவ எனக்காகவே படைச்சிருக்கான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வேற யாராச்சும் தனக்காக படிச்சிருக்கிறதா நினைப்பாங்களா? இல்ல அப்படி நினைச்சா அவங்க மேலதான் தப்பு, என் மேல இல்ல. நீதான் எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிய. சிரிச்சு பேசினா மூஞ்சி ஒம்முன்னு வச்சுட்டு இருக்கணுமா? நான் சிரிச்சு பேசினாலும் என் சிந்தனை எல்லாம் உங்க பேர்ல தான் இருக்கு. எங்க நீங்க காலேஜ்ல பாட்டு போட்டியில பரிசெல்லாம் வாங்கிருக்கீங்களாமே? நீ எதுக்காக கேக்குறேன்னு எனக்கு நல்லா புரியுது. இந்த இடத்துல நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு நினைக்கிறேன். மாட்டானே, உன்னோட ஆசை தீர பேசிட்டு இருக்க போறேன். அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி, என்ன கணக்குல இனிமே ஒரு பைய லட்சுமிய பொன் கேட்டு சின்ன பண்ணையார்கிட்ட பேசப்படாது. சின்ன பண்ணையாரம் பெரிய பண்ணையாரம் முத்துவுக்கும் லட்சுமிக்கு முடிச்சு போட முடிவெடுத்துட்டாங்க. எப்படி? அப்படியா? கண்ணா, நீ யாருக்கு லெட்டர் எழுதிருக்கேன்னு தெரியும், ஆனா என்ன எழுதிருக்கேன்னு தெரியணும். கொடு. அண்ணன் வந்து லட்சுமி தானே எழுதிருக்க? குடுறா. வேண்டாம். அன்புள்ள லட்சுமி, உன்னை என் அண்ணனுக்கு மணமுடிக்க பெரியோர்களால் நிச்சயித்திருப்பதால் இனிமேல் உன்னை நான் அன்பே என்று அழைக்க முடியாது, அண்ணி என்றுதான் அழைக்க வேண்டும். அதுதான் நியாயமும் கூற. என்னை மறந்து விடு. எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் கண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நீயும் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அப்பா சந்தைக்கு போயிட்டு வந்தாருன்னா எனக்குன்னு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. அது உனக்கு பிடிச்ச பொருளா இருந்தா நான் விட்டு கொடுத்துருவேன்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுல்ல. அப்ப நான் விளையாட்டு பிள்ளை, இப்போ விவரம் தெரிஞ்சவன். நான் விட்டு கொடுப்பேன். நீ விட்டு கொடுத்தாலும் விரலுக்கு பொருத்தமில்லாத மோதிரத்தை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்றது? அதை உனக்காவது போட்டு அழகு பார்க்கலாம் இல்லையா? கண்ணா, உனக்கு லட்சுமிக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்.